கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2022 ஆண்டு கடைசி மாதம், டிசம்பர் மாதம் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே வரலாற்று பதிவுகளை உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலாமா வேண்டாமா? இந்த சம்பவம் 1700 வருடங்களாகவே இந்த பிரச்சனைகளோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தேதி மற்றும் வருஷம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 336 ஆண்டு. அன்றைய நாளிலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் மாதம் 25 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் சில கிறிஸ்துமஸ் பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை லத்தீன் மொழியிலே கிறிஸ்டோமாஸ் என்று அழைக்கப்பட்டது. கிரேக்க மொழியிலே கிறிஸ்டாஸ் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்டோ என்று சொன்னால் கிறிஸ்து என்று பொருள். மாஸ் என்று சொன்னால் ஜனத்திரள், கூடுகை என்று பொருள். காலப்போக்கில் ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் பிளஸ் மாஸ், கிறிஸ்மஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இதுதான் பெயர் உருவான கதை. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஒரு சிலர் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாம், அதுல என்ன தவறு இருக்கிறது, ஏன் அவர் பிறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, டிசம்பர் 25 தேதி சரியாக சொல்ல போனால் அது ரோமர்களின் பண்டிகை. இந்த ரோமர்கள் டிசம்பர் 25 தேதி ஒரு பண்டிகை கொண்டாடினார்கள். அவளுக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கிறது, நிறைய பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு பண்டிகை என்ன என்று சொன்னால், அந்த டிசம்பர் மாதம் 25 நாள் சூரிய தெய்வத்திற்கு ஒரு சிறப்பு பண்டிகை. ரோமர்கள் அதிகமாக சூரிய தெய்வத்தை தான் வணங்குவார்கள். வாரத்தில் ஒரு நாள் சூரியனை நினைவு கூறும் வகையிலே சண்டே என்று சொல்லி அழைத்தார்கள். சூரியனுக்கு வேறு பெயர் உண்டு, ஞாயிறு. அந்த கிழமையில் வாரத்துல ஒவ்வொரு நாளும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று சொல்கிறோம். ஞாயிறு, சண்டே. அந்த நாளை அவர் வெளிச்சத்திற்கு ஈடாய் ஒப்பிட்டு அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது வாரத்தில் ஒரு நாளும் அந்த சூரிய தெய்வத்தை வணங்குவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை மிகவும் சீரும் சிறப்புமாய் அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அவர்கள் விளக்குகளை மரங்களிலே, கட்டடங்களிலே, தெருக்களிலே, இன்னும் எங்கெங்கெல்லாம் அந்த விளக்குகளை எரிய வைத்து வெளிச்சத்தை காண்பிக்க முடியுமோ, உருவாக்க முடியுமோ, அந்த பண்டிகை அப்படியெல்லாம் கொண்டாடுவார்கள். இப்படி அந்த வெளிச்சங்களை ஒளிர வைத்து கொண்டாடுகிறதான இந்த பண்டிகையின் நாள் தான் டிசம்பர் 25 ரோமர்களால் கொண்டாடப்பட்டது. இந்த டிசம்பர் 25 நாள் சரியான நாள் கிறிஸ்தவர்களாகிய நாம், ரோமர்கள் கொண்டாடின அந்த பண்டிகையை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? 312 ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு மன்னன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டு அவன் ஒரு பெரிய சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துல ஒரு கிரேக்க மொழியின் எழுத்தை பார்த்தான். அந்த கிரேக்க மொழியின் எழுத்து என்ன தெரியுமா? என்டூட்டா நிகா. அதன் பொருள், இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெற்றி பெறு என்று பொருள். அதன் அருகாமையில ஒரு சிலுவையை கண்டான். அப்பொழுது இதற்கு விளக்கம் அவனுக்கு விளங்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்பொழுது அவன் தாய் ஹெலனாவிடம் சொன்னான், இது போல நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவுல என்டூட்டா நிகா என்று சொல்லி பொறிக்கப்பட்டிருந்த கிரேக்க மொழியில அருகாமையில ஒரு சிலுவை சிம்பலையும் கண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அந்த ஹெலனா, அவருடைய தாய், சொல்லுகிறார், நான் ரகசியமாக வணங்கும் கிறிஸ்தவ தெய்வம் தான், அந்த தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி சொன்னார்கள். அப்படியானால் அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது வெற்றி பெற முடியும் என்று சொல்லி இதில் குறிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். ஆம் என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக போர் வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார். வெற்றியை நம்ம சுட வேண்டும் என்று சொன்னால் போருக்கு தயாராகுங்கள். அதற்கு முன்னதாக உங்கள் இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற கேடயங்கள் மற்றும் அதன் உபகரணங்கள் அத்தனையும், வாள் எதுவா இருந்தாலும் அந்த உபகரணத்துல சிலுவை சின்னத்தை பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தயாராக இருங்கள் என்று சொல்லி சொன்னார். உடனடியாக அவர்கள் தயாராகிவிட்டார்கள் போருக்கு.
அந்த சின்னத்தை பொறித்து விட்டார்கள். சிலுவை சின்னத்தை பொறித்தது மட்டுமில்லாமல் போருக்கு தயாரானார்கள், போருக்கு போனார்கள், போரிலே வென்றார்கள். போரிலே வென்று வந்த பிறகு அவன் தாயிடம் சொல்கிறான், போரிலே வெற்றி பெற்றோம். இதற்கு காரணம் நிக்கா, இந்த அடையாளத்தை கொண்டு வெற்றி பெறு என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த சிலுவை அடையாளத்தை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னான். அன்றைய நாள் அவன் கிறிஸ்தவனாக மாறினான். அந்த மன்னன் கிறிஸ்தவனாக மாறின போது அவனிடத்துல உள்ள அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பித்தார்கள். அப்படி 312 ஆண்டிலே அவன் மாறினது மட்டுமல்லாமல் ஒரு வருடம் கழித்து 313 ஆண்டிலே கிறிஸ்தவத்தை சர்வதேச மதமாக மாற்றிவிட்டான். அப்பொழுது கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் குவியலாக மாற ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்தார்கள்? பண்டிகைகளை அனுசரித்தார்கள், வெளிச்சத்தை வணங்கினார்கள், சூரிய கடவுளை தெய்வமாக வணங்கினார்கள். அநேக பண்டிகைகள் இருந்தது. அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்முடைய தேசங்களிலே 365 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகை இருக்கிறது. நம்முடைய தேசங்களில ரோமர்களில எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். ரோமர்கள் இந்த உலகத்தையே ஆள நினைத்தவர்கள். ஆங்காங்கே சென்று அந்தந்த தேசங்களை கைப்பற்றி அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்தவர்கள். அப்படி என்று சொன்னால் எத்தனை பண்டிகைகள் இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்களாக மாறின போது கிறிஸ்தவத்தில் 2 காரியத்தை நாம் நினைவு கூறலாம். ஒன்று இயேசுவின் பிறப்பு, இன்னொன்று இயேசுவின் இறப்பு. இயேசுவின் இறப்பை சந்தோஷமாக கொண்டாட முடியாது, துக்ககரமாகத்தான் கொண்டாட முடியும். இறப்பு என்பது சந்தோஷமான செய்தி அல்ல. அவர் பிறந்த அந்த நன்னாள் நமக்கெல்லாம் வெகுமதியாய் கிடைத்தவர் இயேசு என்பதை புரிந்து கொள்ளும் வகையில இயேசு பிறந்தது மட்டுமே நமக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தி. ஆகவே அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் எப்படி கொண்டாடுவது? அவர் பிறந்த வருடம் தெரியும், அவர் பிறந்த தேதி தெரியாது, எப்பொழுது பிறந்தார் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் குளிர்காலத்தில் பிறந்தார் என்பது தெரியும். குளிர்காலம் என்று சொன்னால் குளிர்காலம் நவம்பர் மாதம் துவங்கி பிப்ரவரி மாதத்தில் முடிவடையும். ஆக இந்த நவம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக இயேசு பிறந்திருக்க வேண்டும். அப்படி இயேசு அந்த நாட்களில பிறந்திருந்தால் எந்த நாட்களில பிறந்தார் என்பது தெரியாது. எந்த நாளை நாம் கொண்டாடுவது? இந்த கான்ஸ்டன்டைன் இந்த மன்னர் என்ன செய்தான்? அநேகர் கத்தோலிக்கர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னத்தான் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் சந்தோஷமாக அவர்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது ஒருவேளை மீண்டும் அந்த கத்தோலிக்க மதத்திலே கொண்டாடுகிற பண்டிகையை நினைத்து ஒருவேளை அங்கே சென்று விடுவார்களோ என்று நினைத்து டிசம்பர் 25ஆம் தேதி குளிர்கால நாட்களிலே வெளிச்சம் உண்டாக அந்த நாளை வெளிச்சத்தின் மத்தியிலே விளக்குகளை எரிய வைத்து மரங்களிலே, தெருக்களிலே, தெருவோரங்களிலே, வீடுகளிலே விளக்குகளை எரிய விட்டு அந்த சூரிய தெய்வத்தை வணங்குகிறதான அந்த பண்டிகையை, அந்த நாளை கான்ஸ்டன்டைன் அறிவித்தான். அது கிறிஸ்துமஸ் நாள் என்று சொல்லி அந்த நாளிலே இந்த பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் இந்த கிறிஸ்துமஸ் தேதி உருவான கதை. உண்மையாகவே இது ரோமர்களின் பண்டிகையும் அல்ல. ரோமர்களில காயூஸ் ஜூலியஸ் சீசர் என்கிறதான ஒரு அரசன் இருக்கிறான். காயூஸ் ஜூலியஸ் என்று சொன்னால் ஜூலை மாதம் அவன் பெயரில்தான் உருவானது. அதே போல இன்னும் ஒருவர் அகஸ்டஸ் கைசர் என்று சொன்னால் அகஸ்டஸ் சீசர், ஆகஸ்ட் மாதம் அப்படித்தான் உருவானது. அந்த ராஜாக்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக 44ஆம் ஆண்டு ஒரு நாள் யூதர் பண்டிகைகளை தான் ஒரு பண்டிகை மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த பண்டிகை மிகவும் அவனை கவர்ந்தது. அந்த நாள் முழுவதும் அந்த 25 நாள் துவங்கிய 8 நாட்கள் யூதர்கள் வணங்கும் விதமே வித்தியாசமா இருந்தது. கொண்டாட்டம் என்று சொன்னால் அப்படி ஒரு கொண்டாட்டம், மிகவும் சந்தோஷமான சூழ்நிலைகளிலே கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டத்தை இந்த ராஜா ஜூலியஸ் சீசர் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டான், ரசிக்க ஆரம்பித்தான். இதை போலவே நாமும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். சூரிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் ரோமர்கள். உடனே என்ன செய்தான்? சூரிய தெய்வத்தை இந்த நாட்களிலே நாம் சீரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் சொல்லி
டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் அன்று அந்த பண்டிகை எப்படி கொண்டாடினார்களோ அதை போலவே இவர்களும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இப்பொழுது யூத பண்டிகை எப்படி உருவானது, அதை எப்படி அவர்கள் கொண்டாடினார்கள்? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக 167ஆம் ஆண்டு ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்கிறதான ஒரு ராணுவ தளபதி எருசலேமை கைப்பற்ற இந்த தளபதி படையெடுத்து செல்கிறான். எருசலேமை சூறையாடுகிறான். யூதர்கள் எதிர்க்கிறார்கள், கொன்று குவிக்கிறான். ஜாயூஸ் என்கிறதான ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து பன்றியை வைத்து பலி செலுத்தினார். அது யூதர்கள் எதிர்த்தார்கள், கடுமையாக எதிர்த்தார்கள். மட்டாத்தயாஸ் என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியர், அவருடைய மகன்கள்ல ஒருவன் யூதா என்கிறதான ஒருவன் ஒளிந்து கொண்டான். காடுகளில 2 வருடம் காத்திருந்து இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் அந்த ராணுவ தளபதியை மேற்கொள்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு மீண்டுமாய் எருசலேமிலே வந்தான். அவனை கொன்று குவித்தான், படைகளை மேற்கொண்டான், அந்த இடத்தை கைப்பற்றினான். அந்த எருசலேம் ஆலயமானது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அதை பிரதிஷ்டை செய்தான். பிரதிஷ்டை செய்யும் பொழுது அங்கே வெளிச்சம் உண்டாகிறதான நாளை அவர்கள் கொண்டாட வேண்டும். பிரதிஷ்டையும் செய்தார்கள், வெளிச்சமும் அந்த தேவாலயத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி செய்தார்கள். அந்த நாள் சூரிய தெய்வத்தை வணங்குகிற ரோமர்களைப் போல முக்கியமானதாக அமைந்தது. அது டிசம்பர் 25ஆம் நாள். அந்த பண்டிகையின் பெயர் ஹனுக்கா என்று பெயர் வைத்தார்கள். இது முக்கியமா சொல்ல போனா யூதர்களின் பண்டிகை. முதலாக யூதர்கள் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து வெளிச்சத்தையும் பிரதிஷ்டையும் ஒன்றாக சேர்த்து வைக்கிறதான அந்த பெயர் தான் ஹனுக்கா. அந்த ஹனுக்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடின விதமே வித்தியாசமா இருந்தது. இதை கண்ட ரோம் அரசர்கள் இந்த பண்டிகையை கண்டு வேந்தார்கள். உடனடியாக இதே போல பண்டிகையை ரோமர் சாம்ராஜ்யம் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இந்த பண்டிகையை கொண்டாட திட்டமிட்டார்கள். அந்த திட்டமிட்டதன் நாள் டிசம்பர் 25. கான்ஸ்டன்டைன் அந்த மன்னர் கிறிஸ்தவர்களாக மாற்றினான். கத்தோலிக்கர்கள் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதை சர்வதேச மதமாக அறிவித்தான். சர்வதேச மதமாக அறிவித்த பிறகு ஒரு பண்டிகையும் இல்லை, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான தவிர கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதற்கான எந்த பண்டிகையுமே இல்லை என்று சொல்லி நினைத்தான். அப்பொழுது கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்களாக மாறின பொழுது கத்தோலிக்கர்கள் வணங்கின மிக முக்கியமான பண்டிகை டிசம்பர் 25 சூரிய தெய்வத்தை வணங்குகிறதான பண்டிகை. அந்த பண்டிகை நாளை இயேசு பிறந்த நாளாக அறிவித்து அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சர்வதேச கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த நாள் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை. பிரியமானவர்களை, இப்படித்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தது. சில வரலாற்று பதிவுகளை இந்த நாளிலே முதல் பாகத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.